வெல்கம் டு பாஸ்கீஸ் ஆர் ஆர் ஆர். வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. சியர்ஸ் சியர்ஸ். என்ன சார், இதான் சாம்பியன்ஸ் ட்ராஃபியா? இது சாம்பியன்ஸ் காஃபி. இதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் சாப்பிடுவேன், அது சாம்பியன்ஸ் டாஃபி. சார், இப்போ உங்களுடைய பர்த்டே இப்பதான் முடிஞ்சிருக்கு. இந்தியாவுடைய பர்த்டே வந்து வர 20ஆம் தேதி வந்து இந்தியாவுக்கு பர்த்டே. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். இந்தியா மொத்தத்துக்கும் பர்த்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த ப்ரிவியூ வீடியோவில் உங்க கூட பேசுறதுல ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஒரு 10 டீம் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, இது ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபின்ற அந்த ஒரு ஃபீலிங்கே யாருக்கும் ஒன்றும் பெரிய இம்பார்ட்டன்ஸே இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஒரு சைடு பாத்தீங்கன்னா வந்து WPL, இன்னொரு சைடு வந்துட்டு SA20 சொல்லி ஒரு சூப்பர் லீக் நடந்துட்டு இருக்குது. இன்னொரு சைடு வந்துட்டு IPL உடைய டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவுல சாம்பியன்ஸ் ட்ராஃபியா மறந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலா. ஆமா, நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு இப்போ இன்விடேஷன் வந்து கமெண்ட்ரிக்கு மார்ஸ் பிரீமியர் லீக், MPL, தேவர்கள் தேவலோகத்துல ஒரு டீம், ஜூபிட்டர் பிரீமியர் லீக், சாட்டர்ன் பிரீமியர் லீக் நிறைய இருக்குது. எங்க போகுதுன்னே தெரியல, எதுக்கு பேசுறதுன்னே தெரியல, அவ்வளோ டோர்னமெண்ட். சார், இப்போ இந்த ஒரு டோர்னமெண்ட்டுக்கான அந்த ஒரு பிரீதிங் ஸ்பேஸே இல்லாம ஒரு 12 months இந்த கேலண்டர் வந்து வரிசையா டோர்னமெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கும்போது, இப்போ இந்த நான் சொல்ற மாதிரி இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு என்னப்பா டக்குன்னு ஒரு பெரிய லைம் லைட்டே இல்லையே அப்படின்னு ஆடியன்ஸ் மட்டும்தான் யோசிப்பாங்களா? இல்ல வந்து ஒரு ஆடியன்ஸ் மத்தியில இப்போ IPL ஒரு வரவேற்பு இருக்கும்ல, அந்த டைம்ல எதுவுமே நடக்காது. மொத்த உலகமும் நின்றும், அப்படியே ஃப்ரீஸ் ஃப்ரேம் மாதிரி அப்படியே நின்றும். அப்போ வந்து எல்லாருடைய கண் பார்வைகளும் IPL மேல இருக்கும். அந்த ஒரு பார்வை வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி மேல பெருசா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அதை விளையாடக்கூடிய நேஷன்ஸ் அந்த பிளேயர்ஸ்க்கும் வந்து அந்த அந்த ஃபீல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, பிளேயர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு, பிளேயர்ஸுக்கு டாப் இன்டென்சிட்டியில் ஆடுவாங்க. இட்ஸ் another கேம் ஃபார் தேம். இட்ஸ் மணி இன்வால்வ், இட்ஸ் தேர் இமேஜ் இன்வால்வ். ஸோ டவுட்டே கிடையாது. பிளேயர்ஸ் வந்து 100 out of 100 இன்டென்சிட்டியில் ஆடுவாங்க. ODI வாட்ச் பண்றது வந்து என்னன்னா, அப்சல்யூட் கிரிக்கெட் அஃபிஷியனாடோஸ் இருக்காங்கல்ல, தட் இஸ் நியூயன்சஸ் ஆஃப் த கேம் ஃபாலோ பண்றவங்க, ஸ்டாட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றவங்க, வெறித்தனமான கிரிக்கெட் லவ்வர்ஸ் வந்து கண்டிப்பா ODI ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஜனரஞ்சகமா வீட்டுல ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேஷுவலா போர் அடிக்கிறதுன்னு பாக்குறது, இந்த மாதிரி இருக்கிற பாப்புலேஷன் இருக்கு பாருங்க, அவங்களுடைய டாப் ப்ரையாரிட்டி T20 தான். அதனால T20 பார்த்து பார்த்து சீக்கிரம் சீக்கிரம் சினிமா மாதிரி முடிகிற ஒரு கேமை பார்த்து ஊறி போனவங்களுக்கு ODIல எப்ப வேணா பாத்துலாம்ப்பா. சில ஒரு இவரு டைரக்டர் ஹரி படம் நீங்க பாத்தீங்கன்னா, எந்த சீன் பாத்தீங்கன்னா 2 கார் பறந்துனே இருக்கும். அது எது ஹீரோ கார் எது வில்லன் கார் தெரியாது. பட் எல்லா நீங்க எப்ப போனாலும் மிஸ் பண்ண மாட்டீங்க, ஏன்னா 2 கார் ஃபாஸ்டா போயினே இருக்கும். அது மாதிரி இந்த ODIல நீங்க எப்ப நீங்க கதவு திறந்து உள்ள வந்தா ஒருத்தர் ஆடிட்டு இருப்பாரு 42 நாட் ஃபுட் டிவி சீரியல் மாதிரி போயின்னு இருக்கும். அதனால ஏன்னா டெஸ்ட் எல்லாம் கூட இப்ப 1.5 நாள்ல முடிஞ்சிருது. அதனால பட் இது T20 மட்டும் விடாம அந்த 100 ஓவர் ஆடுவாங்க. அதனால உங்களுக்கு அதுவும் நம்ம 10 minutes பேசுறதுக்கு 10 hours பார்க்கணும், யோசிச்சு பாருங்க. அதனால இதுக்கு கொஞ்சம் டவுன் ஆயிருக்கும் வியூவர்ஷிப். இப்போ ODI ஃபார்மேட்ல பாத்தீங்க அப்படின்னா 2023ல வந்து அவங்க ஒரு 2 சீரீஸ் விளையாடினாங்க. ஐ மீன் அந்த 2023 ODI வேர்ல்டு கப்க்கு அப்புறமா இப்போ வரைக்கும் 3 சீரீஸ் தான் விளையாடி இருக்காங்க ODI ஃபார்மேட். நம்ம இதை பத்தி ஏற்கனவே பேசியிருந்தோம். ஸோ இந்த ODI ஃபார்மேட்டுக்குனே இருக்கக்கூடிய வீரர்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு அடாப்ட் பண்ணி ஒரு 50 ஓவரை வந்து அழகா விளையாடி இந்த டோர்னமெண்ட் முழுக்க இந்தியன் பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நமக்கு நம்ம 50 ஓவர் ஆக்கிபை பண்ணணுன்றது ஒரு பிரச்சனை. எனி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கன்சர்ன் இந்த 50 ஓவர் ஆக்கிபை பண்ணணுன்றது தான். இப்ப T20 ஃபார்மேட்ல பிளாம்பாயிண்டா ஆரம்பிச்சுட்டு 10 ஓவர்ல 100 வந்துருது. பட் 3 விக்கெட்ஸ் விழுந்துச்சுன்னு வச்சுங்களேன், இந்த ரிமைனிங் 40 ஓவர்ஸ் வேஸ்ட் ஆகாம ஆடணும்னு இருக்குல்ல, அதுக்கு KL ராகுல், ஸ்ரேயஸ் ஐயர் மாதிரி பிக் இன்னிங்ஸ் ஆடுறவங்க இருக்காங்க. அது நமக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஒன்லி பிரேயிங் தட் கோலி அண்ட் ரோஹித் கெட் பேக் டு ஃபார்ம். தே வில் கெட் பேக் டு ஃபார்ம். திருப்பி சொல்றேன், இதுல பிளேயிங் கண்டிஷன்ஸ்ல டிஃபிகல்டி பெருசா இருக்காது. இனிஷியலா தள்ளி 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 ஆட்டிங்கன்னா ஒரு 20 நாட் அவுட் வரைக்கும், அந்த 20 நாட் அவுட்டுக்கு 40 டெலிவரிஸ் 50 டெலிவரிஸ் கூட ஆகலாம். பட் நெக்ஸ்ட் நீங்க அடிக்கிற 80 வந்து நீங்க ஒரு 40 பால் அடிச்சுவீங்க. அந்த மாதிரி தான் இருக்கும் பேட்டிங். இங்க நீங்க முதல்ல கேர்ஃபுல்லா தான் ஆடி ஆகணும். அவசரப்பட்டு T20 ஃபார்மேட்ல இறங்காம இருந்துட்டோம்னா சேஃப். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுக்கு செம்ம சான்ஸ் அப்படி ஆடணும்னா. ஸ்ட்ரெயிட்டாவே ஃபிளாம் பாயிண்ட் ஆடாம கொஞ்சம் தள்ளி கிள்ளி ஆடிட்டு அந்த இன்னர் சர்க்கிள் அதெல்லாம் கவலையே படக்கூடாது. 50வது ஓவர் முடியும் போது ஸ்கோர் 300 இருக்கணும்ன்றது மைண்ட்ல இருந்தா ஈஸி ஆடி.
ஹை ஸ்கோரிங்கா இருக்கக்கூடிய ஒரு பேட்டிங் ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கக்கூடிய டீம் வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபிய பெருசா வந்துட்டு அவங்க தான் எடுத்துட்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல வந்து டீம் வித் த பெஸ்ட் பவுலிங் அட்டாக் வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில நல்ல பிரைட் சான்சஸ் இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? இல்ல இந்த குரூஷியலா மிடில் ஓவர்ஸ்ல நம்ம மிடில் ஆர்டர் ஆடுறதுன்னே வச்சுப்போம் லாஜிக்கலா. மிடில் ஓவர்ஸ்ல ஆடுற அந்த மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் எப்படி எடுத்துன்னு போறாங்க, பில்ட் பண்றாங்க. பார்ட்னர்ஷிப்ஸ் தான் பார்த்தது வைட்டல். ஏன்னா பார்ட்னர்ஷிப்ஸ் தான் இப்போ ஒரு சப்போஸ் 350 சேஸ் பண்றீங்கன்னா முதல் 15 ஓவர் ஒரு 120 100 ஃபார் நோ லாஸ் ஆர் ஃபார் ஒன் இருக்கணும். அந்த மாதிரி விக்கெட் லூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் இது சஸ்டெனன்ஸ் தான். நீங்க வந்து தடப்பட்டெல்லாம் அடிச்சுட்டு ரெகுலரா விக்கெட் ஊந்துனே போயிடும். இந்த 50 ஓவர்ஸ் நம்ம சஸ்டெயின் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வேர் ஐ சி இந்தியா சான்சஸ். மிடில் ஆர்டர் பிரமாதமா நம்ம ஆடுவோன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா மாதிரி போலர்ஸ் வந்து சூப்பரா கிளிக் ஆகும். அண்ட் உங்களுக்கு மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட் எடுக்கணும். அங்க பார்ட்னர்ஷிப்ஸ் பில்ட் ஆகிற சமயத்துல வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் இந்த மாதிரி போலர்ஸ் வந்து டெஸ்டிங்கா எடுப்பாங்க விக்கெட். 3 விக்கெட் எடுப்பாங்கன்றது என்னுடைய எண்ணம். அவங்க இந்த 2 ஸ்பின்னர்ஸ் கிளிக் ஆகணும். ஃபாஸ்ட் போலர்ஸ் பெரிய லெவல்ல வேகமா நீங்க போட ஒண்ணும் நடக்காது. இந்த ஜோப்ரா ஆர்ச்சர் உட்டு மாதிரி ஓடி ஓடி வந்து ஏத்தினீங்கன்னா ஒண்ணுமே நடக்காதுங்க. அங்க இன்டெலிஜென்டா ஓடி வந்து இந்த சிவம் டுபே மாதிரி பந்த தூவுறது, ஹர்திக் பாண்டியா மாதிரி இன்டெலிஜென்டா போடுறது, கரெக்டா ஸ்லோ வருது. ராணா வில் பி a சென்சேஷன்ன்றது என்னுடைய எண்ணம், என்னுடைய எதிர்பார்ப்பு. அர்ஷித் ராணா வில் பி த மோஸ்ட் பிரில்லியன்ட் bowler and most troublesome bowler for the batters. ஓகே. சார் இந்தியாவுடைய பவுலிங் யூனிட்ட பொறுத்த வரைக்கும் தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ். நம்ம ஏற்கனவே போன இதுலயே பேசியிருந்தோம். 15 பேர் ஆமா. இருக்காங்கன்னா அதுல வந்து ஒரு 14 பேர் வந்து ஸ்பின்னர்ஸ் தான் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து நிறைய ஸ்பின் வச்சிருக்கோம். எனக்கு ஒரே ஒரு டவுட் என்ன அப்படின்னா, ஒரு ஜடேஜா, அஸ்வின், ஒரு குல்தீப் யாதவ் அண்ட் யுஸ்வேந்திர சஹால் மாதிரி ஏன் ஒரு 2 பவுலர்ஸ இவங்க தான்ப்பா என்னோட 2 ஓடிஐ பவுலர்ஸ், இவங்க 2 பேர் தான்ப்பா என்னோட T20 பவுலர்ஸ் ஏன் எடுத்துட்டு போக கூடாது? பிகாஸ் இப்போ பேட்ஸ்மேன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த டோர்னமெண்ட்ல என்ன ஆனாலும் என்ன ரோஹித் சர்மா தான், என் விராட் கோலி தான். ஆனா பவுலர்ஸ் மட்டும் சஹால் நீங்க அப்புறம் வாங்க, ரவி பிஷ்னாய் நீங்க வாங்க, இல்ல வாஷிங்டன் சுந்தர் நீங்க இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் வாங்கினா வந்துருவீங்களா, ஒரு நிமிஷம் இருங்க, வருண் சக்கரவர்த்தி நீங்க வாங்க, இப்படின்னு நீங்க உங்க ஸ்பின்னர்ஸை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா who is going to be your ace spinner is the question now. ஆமா, நல்ல வேலிட் கொஸ்டின். நான் இது வந்து எப்பயுமே இந்த அஸ்வினோட எக்ஸ்க்ளூஷன் உங்களுக்கு சொல்லுவேன். நம்ம ஊர்ல ஒரு பார்ஷியாலிட்டி ஒண்ணு இருக்கு. முதல் 6-7 பேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் எந்த பிச்சில் வேணா ஆடுவாங்களாம். பீச் மணல்ல, கான்கிரீட்ல, கிராசி விக்கெட்ல, டேர்னிங் பிச்சில் அவங்க ஆடினே இருப்பாங்க. அந்த 7 பேருக்கு ப்ராப்ளம் இல்லை, அவங்க என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. போலர்ஸ் வரும்போது மட்டும் யாட்ஸ்டிக் இந்த இடத்துல டேர்ன் ஆகாது, இந்த ஸ்பின்னர் எடுத்து என்ன பிரயோஜனம், இந்த இடத்துல பவுன்சர் இருக்கிறவர் தான் எடுக்கணும். போலர்ஸுக்கு தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அந்த இந்த யாட்ஸ்டிக் அப்ளை பண்றதெல்லாம். அதனால உங்களுக்கு உண்மையிலேயே விக்கெட்ஸ் ஓணும், நீங்க வந்து எதிராளியுடைய ரன் ரேட்டை வந்து குறையணும், ரன் டோட்டலா குறையணும்னா எனக்கு தெரிஞ்சு குல்தீப் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேர் தான் ரொம்ப இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருப்பாங்க. இந்த பேசிக்காவே வருணை டேக்கிள் பண்றது கஷ்டம். குல்தீப் டாஸ் பண்ணி போடும்போது எது சைனா மேன் எது கூகுளின்னு தெரியாம இந்த எக்ஸ் ஃபேக்டர் ஒன்று இருக்கு, பசில். அது இந்த 2 பேர் ஆடணும்ன்றதான் என்னுடைய எண்ணம். பட் இதுல என்ன பண்ணுவாங்க, குல்தீப்புக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ன்றதுனால. பட் இந்த வருண் சக்கரவர்த்தியை ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா எடுத்து கொண்டு வந்தாங்கன்னா எனக்கு எல்லாருக்குமே தூக்கம் போகணும்னா அந்த வருண் சக்கரவர்த்தியோட போலிங்ல தூக்கம் போகும். அதுவும் இங்கிலாந்து மாதிரி டீம்ல உள்ளே அவுட் ஆயிடும், வந்து இட் ஆயிட்டு போயிடுவாங்க. அவர் பால்ல நாங்க அவுட் ஆகல, நாங்க ஏதோ பேலன்ஸ் தவிர இட் ஆயிட்டோன்ற மாதிரி. ஸோ இது பெரிய டைசி. அண்ட் உங்களுக்கு வந்து பும்ரா வேற கிடையாது, இன்டெலிஜென்ட்டா போட்டு கடைசி ஓவர்ஸ்ல போறதுக்கு ராணா மட்டும்தான் இருக்காரு. நிறைய ஷமி வந்து கடைசி ஓவர்ல எல்லாம் எனக்கு ரொம்ப நம்பிக்கை கிடையாது. முதல் பவர் பிளேயர் டாப் கிளாஸா போடுவாரு சீவிங் கண்டிஷன் இருந்ததுன்னா. ஸோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இது நமக்குன்னு இல்லை, டிப்ளீட்டட் ஸ்ட்ரென்த் ஆஸ்திரேலியாவுக்கும் இதே மாதிரி தான் இருக்கு, எல்லா டீம்ஸுக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. எனக்கு இந்தியாவுக்கு த்ரெட் நீங்க பார்த்தா நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா 2 வந்து கொஞ்சம் த்ரெட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. சார் எல்லாம் சொன்னீங்க. 20ஆம் தேதி பாகிஸ்தான் ஒரு டீம், அவங்க தான் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். என்ன என்ன சிரிக்கிறீங்க? டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் 2017 அவங்க தான் வந்து கடைசியா டிராஃபி அடிச்சாங்க. அவங்க தான் லாஸ்ட் டைம்ல டிராஃபி அடிச்சு இப்போ வரைக்கும் வந்து ஹோஸ்ட் பதவியை வாங்கி வச்சிருக்காங்க. பட் ஹோஸ்ட் பதவி வாங்கி வச்சாங்க, பட் அவங்க ஊர்ல மேட்ச் நடக்கல பாதி. அது துபாயில தான் நடக்குது, அது அடுத்த விஷயம். பட் அவங்க ஒரு டஃப் காம்படிட்டரா நீங்க பாக்கலையா இந்தியாவுக்கு? இருக்கு, அதெல்லாம் இருக்கு. பட் இது வந்து அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா பயம்பா. கடைசி பால் ஆடணும்னா அவங்க தான் ஜெயிக்கிறோம்னா கூட ஏதாவது தப்பு பண்ணுவாங்க அந்த லாஸ்ட் பால்ல. இப்போ அந்த சவுத் ஆப்பிரிக்கா காது கிட்ட போயிட்டு செமி ஃபைனல்ஸ் அப்படின்னு திடீர்னு 7 விக்கெட் வந்துடும், அது ஏன்னு தெரியாது. ஒரு பீரியட்ல வந்து ஸ்ரீலங்கா காதுல போயிட்டு ஃபைனல்ஸ் அப்படின்னு அவங்க போடுறாங்க. அந்த மாதிரி நம்ம ஒண்ணுமே பண்ணுவோம். டாஸ் போடும் போது ரோஹித் சர்மா அந்த கேப்டன் காது கிட்ட போயிட்டு இந்தியாவோட ஆடுற
ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா ரோஹித் சர்மா பக்கத்துல இருந்தா கூட அவர் கண்ணுக்கு தெரிய மாட்டார். ஏன்னா அவங்க மைண்ட் பூரா இன்னைக்கு எப்படியாவது ஜெயிக்கணும்ன்ற ஒரு டென்ஷன்லயே இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ராபபிலிட்டி சத்தியமா நம்ம தான். அந்த பாகிஸ்தான்லாம் இல்ல, எந்த டீமா இருந்தாலுமே நான் இந்தியா தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ரொம்ப ஈஸியா அட்ஜஸ்ட் பண்ண அடாப்டபிலிட்டி இருக்குல்ல. 20 T20 ஃபார்மேட்டுக்கு 50 எல்லாம் இருக்கு. இப்ப டெஸ்ட்டுக்கு ஒண்டி தான் நம்ம ரொம்ப தடவை இருக்கோம். டெஸ்ட்ல தான் நம்ம அடாப்டபிலிட்டி ரொம்ப குறைஞ்சுன்னு வருது. தவிர T20 ODI அடாப்டபிலிட்டி இஸ் வெரி குட். ஸோ அந்த ஃபேக்டரை பார்க்கும்போது டெஃபினட்டா கிளியர் 65 to 70% சான்ஸ் இந்தியாவுக்கு தான். ரைட் சார், நீங்க டஃப் ஆப்பனன்ஸா பார்க்கக்கூடிய ஒரு 2 டீம் சொல்லியிருந்தீங்க. ஏன், எதனால அப்படின்னு சொல்ல முடியும்? நியூசிலாந்து set out the best fielding side of all the teams. The best fielding side. டெஸ்ட் மேட்ச்ல எப்படி கேச்சஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அந்த மாதிரி ஹாஃப் சான்சஸ்லாம் அவனுக்கு விடவே மாட்டாங்க. ஸோ இந்த லாங்கர் ஃபார்மேட்ல நீங்க இல்ல ஒரு சான்ஸ் எடுத்து போகும்போது நீங்க இந்த பவுண்டரியில எல்லாம் கேட்ச் அவங்க கிட்ட போலியன்ட்டுலாம் நீ நம்பிலாம் ரன்ல விடவே முடியாது. எங்க இருந்தா போய் ஸ்கேட் பண்ணி பிடிச்சிருவாங்க. பாயிண்ட்ல இப்போ ஒரு சாண்டினர் மாதிரி ஒரு போலர், டாலா இருக்கிற ஒரு போலர், அவர் பிடிக்கிற கேச்சஸும் அவர் ஸ்லூப் பண்ணி பாலை பிக் பண்ணி அடிக்கிற ரன் அவுட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அது மாதிரி நீங்க பார்க்க முடியும். ஒரு 8 to 9 அபவ் ஆவரேஜ் ஃபீல்டர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் இந்த லாங்கர் ஃபார்மேட்ல. T20ல கூட ஒரு கேட்சை விட்டுட்டா ஒன்னும் பெருசா ஆகாது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று மேனேஜ் பண்ணி தப்பிச்சிடலாம் நம்ம. இங்க ஒரு கேட்சை விட்டீங்கன்னா பெரிய பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆயிடும். அது ரொம்ப டேஞ்சர். T20ல அடிக்க போயினே இருப்பாங்க, ரிஸ்க் எடுத்துனே இருப்பாங்க பேட்டர்ஸ். இங்க நீங்க ஒரு கேட்சை விட்டீங்கன்னா செட்டில் ஆயிடுவாங்க. அப்புறம் காமா ஆடலான்ட்டு திருப்பி அடிக்க போவாங்க. ஏன்னா டைம் ஜாஸ்தி திங்க் பண்றதுக்கு. அந்த ஆங்கிள் பார்க்கும்போது நியூசிலாந்து டேஞ்சரஸ். சவுத் ஆப்பிரிக்கா நமக்கு அந்த T20 சாம்பியன்ஷிப்ல நம்ம கடைசியில ஒரு த்ரெட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி வந்துட்டாங்க. பிளஸ் பேட்டிங் ஆர்டர் பயங்கரமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, கிளாசன், மில்லருக்குலாம், மார்க்ராமுக்கெல்லாம் மாட்டிச்சுன்னா ரொம்ப டேஞ்சர், பெரிய ஸ்கோர் வருது. நான் ஒண்ணு அவங்க ஸ்பின்னும் அந்த மகாராஜா எல்லாம் பாக்குறதுக்கு ஈஸி மாதிரி இருக்கு. அவங்க எல்லாம் ரொம்ப அந்த இன்னொருத்தர் இருப்பாரு, வெறியாகி ஒரு விக்கெட் எடுத்தா நிலா சூரியன் எல்லாம் பறிச்சு. ஷம்சி, ஆமா, அவருக்கு இந்த நிலா சந்திரன் எல்லாம் பறிச்சுட்டு வருவாரு. அவர்லாம் கொஞ்சம் நேகிங்கா போட்டுன்னு இருக்காங்க. இப்ப போலிங் பெரிய லெவல், இப்ப ரபடா நார்கே எல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க ஒரு 3 6 கொடுத்து ரெடியா இருப்பாங்க அந்த கடைசி 4 ஓவர்ல. அது 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 பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவனுக்கு பவுன்சர் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பவுன்ஸ் பண்ணி இந்தியாவை பயமுறுத்தி அப்படின்னு பண்ணி எடுக்கணும்னு தோணும். பட் ஓவரால் இந்த டீம் ஸ்ட்ரென்த் நம்ம கூட கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம த்ரெட்டாவே இருந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா எனக்கு தோணுது. ரைட் ஓகே சார். இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி அவங்களுக்கும் ஒரு நல்ல டோர்னமெண்ட் ஆகும், நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை பேசக்கூடிய, இன்சைட்ஃபுல்லா ஆடியன்ஸ்க்கு எடுத்து கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயங்களாக ஒவ்வொரு மேட்சும் அமையணும் அப்படின்னு சொல்லி நானும் ஐ ஜஸ்ட் விஷ் ஃபார் தட். யூ வாண்ட் டு ஆட் எனி அதர் பாயிண்ட்ஸ்? வேற ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? இன்னுமே கிடையாது. சாம்பியன்ஸ் காஃபி உங்களுக்கு காமிச்சேன். சாம்பியன்ஸ் காஃபி டெய்லி சாப்பிடுங்க. அதே மாதிரி ஸ்வீட்ல சாம்பியன்ஸ் டாஃபின்னு ஒண்ணு இருக்கு, அது டெய்லி சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சிடும். பாகிஸ்தானோட இல்ல, பாக்குக்கு சுண்ணாம்பு தான். நம்ம இந்தியன் டீம்னு பேக்கப் தான் அவங்க. அது நான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். அந்த மேட்ச் உக்ரமா நான் பார்ப்பேன். அது ஒண்ணு. அண்ட் ஓவரால் நம்ம துபாயில் ஆடுறோம். ஸோ மீதி டீமை ஷேக் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக எனக்கு இருக்கு. ரைட். தேங்க்யூ so much for joining this video சார். நம்ம அடுத்த சாம்பியன்ஸ் டிராஃபியோட முதல் மேட்ச் மூலமா அந்த வீடியோல நான் மீட் பண்றேன். தேங்க்யூ so much. See you on the next video. சூப்பர், கிரேட் லக் டு யூ. கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் எல்லோருக்கும் சியர்ஸ். கண்டிப்பாகவே கப் அடிக்கிறோம். அண்ட் ஸ்பெஷல் சியர்ஸ் டு பாலா as well. Thank you. Thank you sir.